ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் பருப்பு போலி சூப்பர் சாஃப்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 நுள்ளு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப்புக்கும் குறைவான தண்ணி போதும். கையில் நல்லா ஒட்டி பிடிக்கிறதால கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இதுபோல் பிசைஞ்சுக்கணும். இப்போ 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து மாவு எண்ணெயில் மூழ்கும்படியாக வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5 விசில் வருது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்சியில் 1/2 கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நைஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியை வடிகட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சூடானதும் அரைச்ச பருப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் லூஸாக ஆகும். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு கட்டியாக வரும் வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுபோல் கட்டியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போது பிசைஞ்சு வச்ச மாவை பார்க்கலாம். மாவு எண்ணெயில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் உள்ள எண்ணெயை மாற்றிடலாம். அந்த எண்ணெயை நம்ம வேறு ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாம்.
அதை இது போல் உருட்டிக்கலாம். இப்போ கையில் இது போல் தட்டிக்கலாம். இப்போது உருட்டி வச்ச பருப்பு உருண்டையை இதில் வச்சு இது போல் மூடி உருட்டிக்கலாம். இப்போ அரிசி மாவில் உருட்டி எடுத்துக்கலாம். கையால் இது போல் அழுத்தி விட்டுட்டு இப்போ பலகையில் வச்சு தட்டி எடுக்கலாம். இது ஒட்டாமல் இருக்க இடையிடையே அரிசி மாவு தடவி தட்டிக்கலாம். நல்ல தின்னாக தட்டியிருக்கேன். இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு சுட்டு எடுக்கலாம். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அழகாக பொங்கி வருது. நெய் மட்டும் தடவினா அது ட்ரை ஆகிடும். அதனால் நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சமாக தடவிக்கலாம். இப்போ திருப்பி போட்டு பின்பக்கமும் தடவிக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இதுபோல் நம்ம மீதி உள்ளதையும் செய்யலாம். இதோ நம்மளோட கன்னியாகுமரி ஸ்பெஷல் சூப்பர் சாஃப்ட் பருப்பு போலி ரெடி. இதை பிச்சு பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக 2 லேயராக இருக்குது. இதை அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா பால் பாயசம் அல்லது சேமியா பாயசத்தை கூட சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.